இப்போ இதான் கொஷின். இப்போ வந்து இந்த கொஷினை வந்து போர்ட் மார்க்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா போர்ட் மார்க்ஸில், கொஷினில் ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆஃப் கொடுத்துருக்காங்க, கொஷினில் ஆஃப் இருக்குது. ஆமாம், இங்கே இருக்குது, ஆஃப் இருக்குது. இப்போ ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் போர்ட் மார்க்ஸில்? மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஃப்னா என்ன? மல்டிபிள். இப்போ அப்படின்னா 11ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 77. இதுதான் ஆன்சர். இப்போ வந்து 770 கீழே இறக்கிக்கோங்க. 770. நெக்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடட் கொடுத்துருக்காங்க. டிவைடட். இங்கே நம்ம ஆல்ரெடி 11ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் நம்ம போட்டிருக்கோம் 77. அந்த 77 நான் கீழே இறக்கியிருக்கேன். இப்போது 77 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 10 = 10. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆஃப் அப்படின்னா என்ன? மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம்? மல்டிபிள் பண்ணி 77 ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு கீழே இறக்கிக்கிட்டேன். 770 டிவைடட் இந்த 77 கீழே போட்டுட்டு இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10. இதுதான் ஆன்சர் நமக்கு. இந்த போர்ட் மார்க்ஸ் தெரிஞ்சால் போதும், சம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடலாம். இதை மறக்காதீங்க. இது கண்டிப்பாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க.